நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலிருந்து முதல் 6 குறள்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போது மீதி இருக்கக்கூடிய 4 குறளையும் அதனுடைய அர்த்தங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தின் எய்துவர், ஒருவர் ஒழுக்கத்தினால் எய்துவர்னா அடைவர். என்ன அடைவார் அப்படின்னா மேன்மை அடைவார். அத்தகைய ஒடுக்கம் இல்லாத செயல்களினால், அதனால் இழுக்கத்தினால் அவர் அடையக்கூடாத பழிகள் அனைத்தையும் அடைவார் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அப்படின்னா அடைவர், எய்தா பழி. இதில் எய்தா பழி அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று. இலக்கண குறிப்பில் இது விகுதி பெற்றிருக்கனால இது பலர்பால் வினைமுற்று. எய்துவர் பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்தீங்கன்னா, எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். எய்துன்றது பகுதி, இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை, அர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்து, வித்துனா விதை போன்றது நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்து போன்றது. அதே தீயொழுக்கம் என்றும் இடும்பை. இடும்பை அப்படின்னா துன்பம். தீயொழுக்கம் என்னைக்கும் நம்மளுக்கு துன்பம் தான் தரும். இப்போ மீனிங் பார்க்கலாம். இடும்பை அப்படின்னா துன்பம், வித்து அப்படின்னா விதை, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டும் பண்பை பற்றி சொல்கிறதுனால இது இலக்கண குறிப்பில் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல். அதாவது இந்த குறள் என்னன்னா, ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே அப்படின்னா இயலாது. ஒழுக்கம் உடையவனால தீய சொற்களை தவறியும் தன் வாயால் சொல்ல இயலாது அப்படின்றது தான் கொல்லாவே அப்படின்றது இயலாவே. இந்த இடத்துல மீனிங் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே, சொல்லல் அப்படின்னா விகுதி பெற்றிருக்கனால இது தொழிற்பெயர். மறுபடியும் சொல்கிறேன். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வலிக்கும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர் தவறியும் தீய சொற்களை தன் வாயார் சொல்ல இயலாது. அடுத்தது 10வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். இந்த இடத்துல உலகம் அப்படின்னா உயர்ந்தோரோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். உயர்ந்தாரோடு ஒட்டி வாழாதார், அதாவது பொருந்தி வாழாதவர் பல நூல்களை கற்றும், பல கற்றும் அப்படின்னா பல நூல்களை கற்றும், கல்லார் அப்படின்னா கல்லாதவர் அறிவில்லாதவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் அப்படின்னா உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்றது நடத்தல் அல்லது வாழ்தல். உலகத்தோடு ஒட்டா